ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட் நல்ல ஜூஸியான க்ரீமியான மைல்டாக ஸ்பைசியில் இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதோட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே இதில் பெரிய வெங்காயத்தை 1.5 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பிங்க் கலர் ஆனோன்னு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 தக்காளி எடுத்து, அதாவது பெங்களூர் தக்காளி எடுத்து மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு கைவிடாமல் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட சாறு நல்லா சுருளை வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாரெல்லாம் நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பாவ்பஜி மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக சேர்க்குறது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்குறதுக்காக முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை மணம் போகிறதுக்காக 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ பச்சை மணம்லாம் நல்லா போயிருக்கு. இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. ப்ராக்கலி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம், அதே மாதிரி பேபி கார்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் இது ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். காய்கள் அதிக நேரம் வதங்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி வதங்குச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பாஸ்தாலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிகள் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட பாஸ்தாவில் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு சமைச்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு பாஸ்தாவுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட். தண்ணியும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு 5-8 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 நிமிஷத்துக்கு பிறகு பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஜூஸியாக இருக்குது. கரெக்டான மெஷர்மெண்ட், தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற சீஸை தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 க்யூப்ஸ் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீஸை நல்லா இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கை நிறைய கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான இந்தியன் ஸ்டைலில் நிறைய வெஜிடபிள்ஸோட மைல்டான ஸ்பைசியில் ரொம்ப ஜூஸியான சீஸியான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பாஸ்தாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டீஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது குழந்தைகளோட ஃபேவரட் ரெசிபி மட்டும் இல்லை, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்தால் பொதுவாக நம்ம க்ரீமி பாஸ்தா தான் செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.